தமிழ் நாடுகளிலே பூகம்பம் வெடிக்கும் இருக்கு. சோடியம் குளோரைடு நம்ம சோத்துல போட்டு சாப்பிட்றோம்ல உப்பு, குழம்பு வைக்கல போடுறோம்ல உப்பு, எல்லாத்துக்கும் உணவில் சேர்க்கின்ற உப்புக்கு பதிலாக நாம மூத்திரத்தை பெஞ்சு விடுவோம். உப்பு வாங்குற செலவு மிச்சம் பண்ணி எவனாவது பண்ணுவான் ஐயா? தமிழிசையுடைய மருத்துவ பதிவை ஐயா கேன்சல் பண்ணலைன்னா பதிவை உடனடியாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் இருந்து பதிவை கேன்சல் பண்ணணும். அதற்கான நடவடிக்கை எடுங்க. அதிலிருந்து நீக்கி அவர் யாருக்கும் ஊசி போடக்கூடாது, யாருக்கும் மாத்திரை மருந்து எதுவும் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் கவர்னர் பதவியை விட்டுட்டு ஓடியாந்தாங்க. அவர்கள் புதிதாக இப்ப மாட்டு கோமியத்துக்கு, மாட்டு மூத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். நேத்து காமகோடியன், ஐஐடி காமகோடியன் பேசிய பேச்சுக்கு நாம் ஒரு காணொளி போட்டிருந்தோம். இன்றைக்கு அந்த அம்மா 2-3 இடங்களில் பிரஸ் மீட் கொடுத்து இந்த மாட்டு கோமியம் என்ற மாட்டு மூத்திரம் எப்படியெல்லாம் மனித குலத்திற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறது, மனித குலத்திற்காக எப்படியெல்லாம் உதவி செய்து இது ஒரு அருமருந்து என்ற அரிய கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு வேடிக்கையா இருக்கு. மாட்டு மூத்திரத்தினுடைய கெமிக்கல் காம்போசிஷன் இந்த அம்மாவுக்கு தெரியுமா? இந்த அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுக்கு பிறகும் இவருக்கு மருத்துவ பதிவை நீடிக்கலாமா? மருத்துவ கவுன்சில் இவர் டாக்டராக தொடர்வதற்கு அனுமதிக்கலாமா? இவருடைய மருத்துவ பதிவை கேன்சல் பண்ண வேண்டாமா? அலோபதி மருத்துவ பதிவு டாக்டர்னு நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர்னு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல அகில இந்திய மெடிக்கல் கவுன்சிலில், அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் அதில் தான் வருது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கூட அவங்களுடைய பதிவை ரத்து செய்யலாம். ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல? இதே ஒரு சாதாரண டாக்டர் மற்ற டாக்டர்கள் பேசியிருந்தா அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை பாயாதா? மருத்துவ கவுன்சில் இருக்கு, தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் இருக்கு, மருத்துவர் சங்கம் கூட பரிந்துரை செய்யலாம். இந்த அம்மாவுடைய மருத்துவ பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்ய வேணாமா? ரத்து பண்ண வேணாமா? தான் கற்ற கல்விக்கு எதிராக, தனக்கு போதித்த ஆசிரியர்களுக்கு எதிராக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித நடைமுறைக்கு எதிராக இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க பேசுங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைம்மா, நீங்க மருத்துவராக இருந்துக்கிட்டு இதை பேசாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய மருத்துவ பதவியை ரத்து செய்து நீங்க எங்கேயும் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஊசி போடக்கூடாது, மாத்திரை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா நீங்க ஒரு போலி டாக்டர் அப்படிங்கிற முத்திரையை குத்தி வெளியே அனுப்ப வேணாமா? அவங்க கவர்னராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்யா. சரி, சில கேள்விகள் இந்த அம்மாவுக்கு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நீ எல்லாம் டாக்டர்னு மருத்துவத்துறை இது பண்ணிட்டு வந்து மாட்டு மூத்திரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ என்ன மரியாதை? மாட்டு மூத்திரத்தினுடைய கோமியம் கிரியில மாட்டு சிறுநீருடைய கெமிக்கல் காம்போசிஷன் தெரியுமா இந்த அம்மாவுக்கு? அதை சொல்லியிருக்கா? ஒவ்வொரு பொருளுக்கும் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு இல்லையா? நம்முடைய சிறுநீருக்கு, மனிதனுடைய சிறுநீர் இருக்கியா, மனிதனுடைய சிறுநீர்ல என்னென்ன கலந்துருக்கு? சோடியம் குளோரைட் இருக்கா இல்லையா? கால்சியம் இருக்கா இல்லையா? அதை கெமிக்கல் காம்போசிஷன் பிரித்து பார்த்துருக்கானா இல்லையா மனுஷன்? சோடியம் குளோரைடு இருக்கு, கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது கால்சியம் இருக்கு. சோடியம் குளோரைடு நம்ம சோத்துல போட்டு சாப்பிட்றோம்ல உப்பு, குழம்பு வைக்கல போடுறோம்ல உப்பு, எல்லாத்துக்கும் உணவில் சேர்க்கின்ற உப்புக்கு பதிலாக நாம மூத்திரத்தை பெஞ்சு விடுவோம். உப்பு வாங்குற செலவு மிச்சம் பண்ணி எவனாவது பண்ணுவானா ஐயா? குடும்பத்தோட சிறுநீர் கழிங்கம்மா, இந்த எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு குடும்பத்தோட சிறுநீர் கழிச்சு அது சரி, இது உப்பு சரி, ஓகே, உப்பு இனி வாங்க வேண்டாம், உப்பு செலவு மிச்சம்னு சொல்லி எவனும் பண்ணுவானா? அதே மாதிரி சில பறவைகள் அந்த சில பழங்கள், அற்புதமான அதி முக்கியமான சில மரங்களுடைய பழங்களை தின்றுவிட்டு அது எச்சமிட்டால்தான் அது வளரும். நம்ம அந்த விதையை முளைக்க போட்டால் அது வளராது. அந்த பறவைகள் எச்சமிட்டால்தான் அந்த கழிவுல இருந்து இது எங்கேயோ சாப்பிடும், எங்கேயோ போய் கழிவடையும், அங்கே அந்த விதை விழுந்து முளைக்கும். இதுதான் மெத்தடு. அதுக்காக அந்த பறவை புனிதமானது, அந்த பறவையினுடைய கழிவு புனிதமானதுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட முடியுமா? மாட்டுக்கு சிறுநீரில் அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, ஆட்டு சிறுநீருடைய கெமிக்கல் காம்போசிஷன். இன்றைக்கு கிடை போடுறாங்கல்ல, செம்மறி ஆட்டு கிடை, செம்மறி ஆட்டு புழுக்கை எல்லாம் அவ்வளவு சிறந்த உரம் நிலத்துக்கு. அதிலிருந்து தான் பயிர்கள் வருது.
மாட்டு சிறுநீர், அந்த ஆட்டு சிறுநீர், செம்மறி ஆட்டு சிறுநீர் மாதிரி ஒரு சிறந்த ஒரு உரம் எதுவும் கிடையாது. அதுக்காக செம்மறி ஆட்டை தெய்வம்னு சொல்லி கொண்டாட முடியுமா? செம்மறி ஆட்டு மூத்திரத்தை நேர குடிக்க முடியுமா? நம்ம அது நிலத்தின் வழியாக போய்த்தானே வர முடியும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குல்ல, அதையெல்லாம் கண்டுபிடித்து அதையெல்லாம் படித்து பட்டம் வாங்கி தானே வந்திருக்குது இந்த அம்மா. அப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருக்குது கோமியத்தை குடித்தால் வியாதி தீரும்னு சொல்லி. எல்லா பொருள்களுக்குமே கெமிக்கல் காம்போசிஷன் எடுத்தாச்சு. என்னென்ன இருக்கு அப்படிங்க, ஒரு இலை, இதுல என்ன இருக்கு? இளநீரில் கால்சியம் அதிகம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு. சில இதுல பாஸ்பரஸ் இருக்கும், சில இதுல மனிதனுக்கு தேவைப்படுகிற மிக மிக மைக்ரோ அளவில் பாஸ்பரஸ் இருக்கு. மனிதனுக்கு எல்லாமே, எல்லா கெமிக்கலும் சேர்ந்தது தான் மனித உடல். தண்ணீரிலிருந்து எல்லாவற்றுக்கும் மூலக்கூறுகளை பிரித்து பார்த்து விட்டான் மனிதன். மாட்டு மூத்திரத்துக்கும் பிரித்து பார்த்துருமா, மாட்டு சாணத்திலிருந்து மீத்தேன் கலந்துருக்கு அப்படிங்கிறதே அவன் பார்த்துட்டான். எல்லாத்துக்குமே கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு. அதற்காக இதை விட அதிகமாக பன்றியுடைய மூத்திரத்தை இது பண்ணி அதை குடிக்க முடியுமா? அதில் அதிகமாக இருக்குன்னு சொன்னா, இதை விட மருத்துவ குணம் பன்றியினுடைய மூத்திரத்தில் இருக்குன்னா அதை வாங்கி குடிப்பியா நீ? மாடு பால் தருகிறது அப்படிங்கிறதுக்கா, அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கிற மாடு பால் தருகிறதுனால் இது வந்து புனிதமானது. கருப்பு நிறத்தில் இருக்கிற எருமை தர்ற பாலை, எருமை மாட்டு பாலை நீ குடிச்சதில்லை. எருமையை மட்டும் எமனுடைய வாகனம்னு பிரித்து வச்சுட்டாங்க, ஏன்னா அது கருப்பான். என்னடா பைத்தியக்காரதானா? இவ்வளவு படித்து டாக்டர் ஆகி, டாக்டர் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தது சீட்டு? இவங்க அப்பா, மரியாதைக்குரிய தலைவர் குமரி அனந்தன் அவர்கள். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்து நடைப்பயணம் போனார். கடைசி வரை பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டனாக வாழ்ந்தார். அந்த சமயத்தில் அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏ ஆக்கப்பட்டு அந்த சமயத்தில் சீட்டு வாங்கி படிச்சிருந்தா இந்த அம்மா. வேற ஒன்றும் மெரிட்ல வரல. இந்த அம்மா சீட்டு வாங்கி அவங்களுடைய இதில் சீட்டு வாங்கி படித்து வந்ததா சொல்றாங்க. வேற என்ன சொல்ல கேள்விதான் நமக்கு. ஆகவே இப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி காலத்திலே அந்த தன்னுடைய தகப்பனாருடைய ஆதரவிலே படித்து இதாகிவிட்டு அவருக்கு பிடிக்காத ஒரு கட்சியிலே போய் சேர்ந்து கொண்டு குத்தாட்டம் போடுங்க, என்ன ஆட்டம் வேணாலும் போடுங்க, கரகாட்டம் ஆடுங்க, எதை வேணாலும் ஆடுங்க. ஆனால் மக்களுக்கு கெடுதியான விஷயங்களை நீங்கள் ஒரு டாக்டருங்களவில் நீங்கள் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இல்லை, ஒரு டாக்டரே சொல்லிட்டாங்க குடிங்கிறான்னு குடிச்சுட்டான்னா எவனுக்கு வாந்தி வைத்தால போகும், ஒத்துக்கிறாதவன் எவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு தெரியுமா? இவங்க பேசுறதை கேட்டு எத்தனை லட்சம் பேர் குடிப்பேன்? லட்சம் வேணாம், சில ஆயிரம் பேராவது அதை முயற்சி பண்ணி பார்ப்பான்ல. அதுக்கு மேற்கொண்டு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவா? ஆகவே தான் தமிழிசையினுடைய மருத்துவத்துறையிலே அவர் பதிவு செய்திருப்பதை ரத்து செய்ய வேண்டும். தமிழிசை இனிமேல் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஊசியும் போடக்கூடாது, மாத்திரையும் கொடுக்கக்கூடாது, எந்த பிரிஸ்கிரிப்ஷனும் பண்ணக்கூடாது, யாருக்கும் எதையும் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது, இந்த மருந்துக்கு இதை சாப்பிடுங்க சொல்லக்கூடாது. அவருடைய மருத்துவத்துறை பதவியை, மருத்துவத்துறையிலே அவருக்கு இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கேன்சல் பண்ணி அனுப்புங்க. அவர் அரசியல்வாதியாக தொடரட்டும், பேசட்டும். நீ மாட்டு கோமியத்தை குடிங்க, நீங்கள் அதை தலையில் ஊற்றி குளிங்க. இதுதான் நாம இவங்களுக்கு சொல்கிற பதில். இந்த ரீதியில் போனால் மனிதனுடைய சிறுநீரை சோத்தில் கலந்து சாப்பிடுங்க உப்புக்கு பதிலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த கிறுக்கு பிடிச்ச பயலுக்கு, இந்த சங்கி பயலுக்கு வந்திருக்காங்க. சங்கிகள் எதை வேணாலும் செய்யட்டும், இவங்க சோத்தில் பணிஞ்சு சாப்பிடட்டும், உப்பு செலவு மிச்சம்னு சொல்லி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. டாக்டராக இருந்து கொண்டு இதை பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி, நம்முடைய பதில் எல்லாமே. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்த லைக்ஸ். நன்றி, வணக்கம்.